அதிகாரம் என்பது முழுக்க முழுக்க சென்ட்ரலைஸ்டா இருக்கு. ஒரு மத்திய அரசில் குவிந்து இருக்கிறது. ஸ்ட்ராங் மத்திய அரசா இருக்கு. மத்திய அரசு கையில் எல்லா அதிகாரம் இருக்கக்கூடாதுங்கிறதுக்காக நம்ம அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும்னு நம்மளும் சொல்றோம். நம்மளும் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை இன்னும் நிறைய மாநிலங்களுக்கு கூடுதல் அதிகாரம் வேணுங்கிற அடிப்படையில் அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும் நம்மளும் சொல்றோம். ஆனா பாஜக வாஜ்பாய் பீரியட்ல சொல்லுச்சு அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும். என்ன தெரியுமா? கூடுதல் அதிகாரம் மத்திய அரசுக்கு கொடுக்கணும், மாநிலங்களிடமிருந்து அந்த உரிமைகளை பறிக்கணும் அப்படிங்கிற அந்த அடிப்படையில தான் அந்த விக்ராச்சாரியா கமிட்டிலாம் வந்தது. அப்ப அவர்களும் அதுக்கான வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை மாற்றணும், நம்மள மாதிரி மாநிலங்களுக்கு உரிமை வென்று என்று கேட்பவர்கள் மட்டும் இல்ல, மாநில உரிமைகளை இன்னும் பறிக்கணும் அப்படின்னு நினைப்பவர்களும் மாற்றணும்னு நினைச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த நிலையில் தான் மாநில சுயாட்சி தீர்மானத்தை தமிழ்நாடு முதலமைச்சர் நம்ம சட்டமன்றத்தில் நிறைவேற்றினாங்க. அப்ப அந்த மாநில சுயாட்சி இப்ப நிறைவேற்றும் போது அல்லது இன்னொரு முக்கியமான விஷயம், ராஜமன்னார் கமிட்டியில இந்த ஆளுநர் இருக்கார்ல, இந்த ஆளுநரை அந்தந்த மாநில முதலமைச்சர்களின் விருப்பத்திற்கு இசைவிற்கு இணங்க தான் நியமிக்கணும். அந்த முதலமைச்சர் எனக்கு இந்த ஆளுநர் வேணாம், எனக்கு இவரோட சேர்ந்து வேலை பார்க்க முடியல அப்படின்னு ஒரு கான்செப்ட் சொன்னா நீங்க ஆளுநரை திரும்ப பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கின்ற ஒரு ஷரத்து ராஜ மன்னார் கமிட்டி அறிக்கையில இருக்கு. அதன் அடிப்படையில தான் 1974 அந்த மாநில சுயாட்சி தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த 2025 அந்த தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. அந்த அடிப்படையில் இன்னும் 2 மாசத்துல அது குறித்து நீங்க ஒரு அறிக்கை வெளியிடணும், அது குறித்து நம்ம பேசணும், இந்த 2 மாசத்துல வரப்போகுதுங்கிற மாதிரி எல்லாம் அது பேசியிருக்காங்க.